உங்க கிரெடிட் கார்டில் இருக்க ₹1 கூட நீங்க அன்பேடா வச்சீங்கன்னா உங்க ஃபினான்ஸை சீரியஸாக அதை ஹர்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வாங்க. இப்போ மந்த்லி நீங்க ₹50,000 இந்த மந்த் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க ₹49,999 மட்டும் பே பண்ணிட்டு கிரெடிட்ல ₹1 அவுட்ஸ்டாண்டிங்கா வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள் வரைக்கும் நீங்க இதுக்கப்புறம் பண்ண போற எல்லா ஃபியூச்சர் பர்ச்சேசஸ்லுமே உங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் நீங்க லூஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்க 20,000 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலுமே டே 1ல இருந்தே அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆனுவலி இப்போ கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா டிபிக்கலி 36 to 42% வரைக்கும் வரும். அப்படின்னா இப்போ இந்த டைனி ₹1 நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கா வச்சதுனால வருஷத்துக்கு அவங்க thousandsல கூட உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு வரும்போது மினிமம் டியூ மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் எப்பவுமே நீங்க ஃபுல்லா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெப்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிரெடிட்டா இருக்கட்டும் ஃபினான்ஸா இருக்கட்டும் எது மேனேஜ் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைஸோட ஹெல்ப் மூலமா நீங்க வந்து ஸ்மார்ட்டா பிளான் பண்ணலாம். இல்ல வந்து ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் இன்னும் பெட்டரா பில்ட் பண்றதுக்கு இல்ல இந்த மாதிரி ட்ராப்ஸ்ல போய் இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க நல்லா உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டுன்றது டூல் மட்டுமே. இதை நீங்க வைஸ்லி யூஸ் பண்ணலனா இது உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ்க்காக எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.